இது என்னன்னு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மஞ்சள் கலரில் பார்த்துருக்கீங்களா? நம்ம இறைச்சி கடையில் பார்த்துருப்போம். மஞ்சள் கலரில் ரொம்ப ஆபத்தான கெட்ட கொழுப்பு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்கல்ல? இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வேற நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும். இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள்? இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அடி வயிற்று கொழுப்பு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கிறேன், எனக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க. கரெக்டாக இல்லையா? நீங்களே பார்த்துருக்கீங்க இல்லை? இந்த அடி வயிற்று கொழுப்பு இருக்கும்போது இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும். இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பை நீங்களே சொல்லுங்களேன். கொஞ்சம் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா கரைஞ்சி போயிடுமா? கொஞ்சம் சிறுதானியங்கள் சாப்பிட்டா கரைஞ்சி போகுமா? சொல்லுங்கள். கொஞ்சம் கரிஞ்சீரகம் சாப்பிட்டா இது கரைஞ்சி போகுமா? இல்லை கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்டோன்னா கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் ஜூஸ் குடிச்சோன்னா கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா இது கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்களேன். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணால் இதில் கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்களேன் சார். எப்படி இருக்கு? அதான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இவங்களை போய் நான் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. ஏன் ரோட்டில் ஓடக்கு சொல்லலை தெரியுமா? இவங்க ஆல்ரெடி 128 கிலோ இருக்காங்க. சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, என்னெல்லாம் ஏகப்பட்ட மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 128 கிலோவை 60 வயசு ரோட்டில் ஓட சொன்னு வைங்களேன், என்ன வரும் அவங்களுக்கு? சொல்லுங்கள், என்ன வரும்? ஓடும்போது போகிற வழியிலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அது மாதிரி மட்டும் இல்லை, இந்த மாதிரி கெட்ட கொழுப்பு நம்ம கொஞ்ச நேரம் நடைபயிற்சி பண்ணி குறைக்க முடியுமா? பேலன்ஸ்டு டயட்டு தான். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருள், புரதம் சத்து, பேலன்ஸ் டயட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும்? இந்த மாதிரி கட்டியான கொழுப்பை என்ன பண்ண முடியும்? கரைக்க முடியும். மற்றபடி நீங்கள் நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டெல்லாம் குறைக்க முடியாது. இந்த மாதிரி கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போகாது. ஏன்னா 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதுனால வெயிட்டெல்லாம் குறைக்க முடியாது. நடைபயிற்சி நல்ல டெய்லி பண்ணுங்க, அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதுனால இந்த மாதிரி மஞ்சள் கலரில் கெட்ட கொழுப்பு கரைஞ்சி போகுமா? நீங்களே சொல்லுங்களேன். இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற மாத்திரை ஏதாவது வேலை செய்யுமா? இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கும்போது நம்ம போடுற இன்சுலின் ஏதாவது வேலை செய்யுமா? நம்ம போடுற மாத்திரை ஏதாவது வேலை செய்யுமா? சொல்லுங்களேன். அதான் ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யோசிப்பாங்க, இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருந்துச்சுன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கெட்ட கொழுப்பை கொஞ்சம் கரிஞ்சீரகம் சாப்பிட்டாலும் கரைஞ்சி போகாது. வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா?